வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதிவதனி, அதாவது அலப்பறை அப்படின்ட்டு. எப்போ பார்த்தாலும் சாக்ரட்டிஸு, இந்த ஐரோப்பியனை தூக்கி பேசுகிறது, இங்கே உள்ள தமிழ் மன்னர்களை தூற்றி பேசுகிறது. அப்போ என்ன அடி அடிச்சிருப்பாங்க தமிழ் மன்னர்கள், தெலுங்கர்கள் அப்படின்னுங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அவன் ஐரோப்பியனோட சேர்ந்துக்கிட்டு இங்கே உள்ள தமிழ் மன்னர்களை தூற்றி பேசுகிறதும், அங்கிட்டு உள்ள அந்த ஐரோப்பிய கூட்டத்தை உயர்த்தி பேசுகிறதுமா தெலுங்கச்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காளுவோ. இதுதான் அங்கே உள்ளது. ஆனால் தமிழ் சார்ந்த நெறிமுறைகள்ங்கிறது அது இயற்கை அறம் சார்ந்த நெறி சார்ந்து இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த பாஞ்சாலி கதையை சொல்லிட்டு 5% 5%, இது சொல்கிற அத்தனை கதைக்கும் ஒத்து போகிறது அதே சிலுவை போடுற கூட்டத்தில் தான். அதை நான் வீடியோவாகவே எடுத்து போட முடியும். அதுக்கு பேர் என்னன்னா கேங்கு பேங்கு அப்படின்ட்டு. அதாவது ஒரு பொட்டை நாயை பல நாய்கள், ஆண் நாய்கள், கடா நாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதாவது மிருகத்தின் இலக்கு அப்படிங்க. இதுக்கு பேர் தான் கேங்கு பேங்கு அப்படின்னா அவங்க ஆங்கிலம். அதுக்கு தான் அம்முனி அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுச்சிங்களா? அதாவது ஒரு திருக்குறளில் ஒரு இது எழுதியிருப்பார், நிலத்தின் தன்மை நீர் தெரிந்தால் மாந்தருக்கு கூறும் அறிவு அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் படித்து உள்வாங்குறீங்களோ அந்த விஷயங்களுக்கு உண்டான அறிவை தான் நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களாம். இதுதான் அந்த குறளுக்கு உண்டான விஷயங்கள். புரிஞ்சுச்சிங்களா? இப்போ ஆங்கிலங்கள் நீங்கள் இங்கே இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இது பார்த்தா வெளிநாட்டில் நடக்கலை, இங்கே தான் அதிகம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, கலாச்சார பண்பாடு தான் காரணம். இப்போ அவங்க சிலுவை போகிற அந்த நாகரிகம் அந்த இதில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணோட முளையை பிடிச்சி அமுக்கிட்டு போயிடுவாங்க. அதை அந்த பொண்ணுங்க பெருசாக எடுத்துக்காது. ஆனால் இங்கே உள்ள கலாச்சாரப்படி அது தப்பாக இருக்கும். புரிஞ்சுச்சிங்களா? அங்கே உள்ள விஷயங்கள் வேறு, இங்கே உள்ள விஷயங்கள் வேறு. ஐரோப்பிய நாட்டிலலாம் நீங்கள் இன்றைக்கும் ஐரோப்பிய நாட்டிலலாம் போய் பாருங்களேன், அதனுடைய அவங்க விளையாட்டு அவங்க கேவலமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ ஒரு விஷயங்கள் போகிறவங்க திடீர்னு பின்னாடி பிடிச்சி பொண்ணுங்களை பின்னாடி பிடிச்சி 2 குழுக்கு குளிக்கிட்டு போவாங்க. அப்புறம் சட்டியோட தான் போவாள். அவ்வளோ அங்கே உள்ளது விஷயங்கள் அது வேறு. அதை விட்டுருவோம். அதை நம்ம அதுக்கு தான் இது அந்த நிலத்தில் உள்ள விஷயங்களை இங்கே திணிக்கிறதுக்கு பார்க்குது. அதுக்கு தான் அந்த திருக்குறள் சொன்னது, நிலத்தின் தன்மை நீர் தெரிந்தாற்போ மாந்தருக்கு கூறும் அறிவு. அது எந்த நிலத்தில் போய் அந்த நீர் சேருதா அந்த தன்மைக்கு உண்டான மாறிக்குமா. நான் பல நூல்களையும் பல விஷயங்களையும் ஆய்வு பண்ணேன்னா நான் என்றுமே தமிழ் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மட்டும் இருந்துக்கிறேன். மற்ற விஷயத்தில் போக மாட்டேன். என்ன நூல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அறம் சார்ந்த அந்த நெறி சார்ந்த அதுக்கு தான் நம்ம பழகி நம்ம மனதை இங்கிட்டு திசை திருப்பி கொண்டு போகணும். இதுங்கெல்லாம் அழிவின் பாதைக்கு வழிகாட்டுற கூட்டம். மனிதர்களை அழிவின் பாதைக்கு மனித குலத்தை சென்று அழைத்து செல்லக்கூடிய கூட்டம். அதனால் இதுலேருந்து இது பண்ணிவிட்டு அறியாமையை நீங்கி முக்தி பெற்றுலாம் போனாங்கள்ல ஆண்டோன் சான்றோன் பெருமக்கள், அவங்களுடைய வாழ்வியல் நெறியை எடுத்துக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னங்கிறது புரியும். அடுத்த பதிவில் சுபவியை பற்றி பார்ப்போம்.